ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி உப்மா. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ஃபாஸ்டிங் டைம்ல எல்லாம் வந்து இந்த உப்மா வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நல்லா வந்து பசி தாங்கும், ப்ளஸ் நல்லா நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசிம்பாங்க. நம்ம நார்மலா பாயசத்துக்கு வைக்கிற ஜவ்வரிசி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனா இருக்கும். இந்த மாரி இருக்கும். இத வந்து 1 கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். ஒரு மினிமம் 3 ஹவர்ஸ் ஆவது ஊறுனா தான் உங்களுக்கு உப்மா வந்து நல்லா வரும். ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, செய்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வந்து தண்ணி வந்து வடிச்சிடுங்க. ஒரு ஓட்ட பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டீங்கன்னா, தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இப்போ அத வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி, தாளிப்புக்கு வந்து கொஞ்சமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் நெறைய போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு எல்லாம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற அளவைக்கும் நீங்க வதக்கிக்கங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும், பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபைனா. கருவேப்பிலையும், பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறோம். காரம் அதிகம் வேணும்னா, நீங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா நாங்க வேற எந்த சில்லி பவுடர் எதுவுமே சேர்த்த போறதில்ல. இப்போ வந்து ஒரு 2 ம் பெ பெரிய வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வந்து வதக்குறதுக்காக கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 உருளைக்கிழங்க வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக எதுவுமே தண்ணி எதுவும் சேர்த்த போறதில்ல. இதோட வெங்காயத்துல விடுற தண்ணி, அப்புறம் உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணியிலே தான் வேக வைக்கணும். இப்போ இத போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு, மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லயே வச்சுட்டீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி நெறைய ஊத்துனா ஜவ்வரிசி போடுறப்போ உங்களுக்கு அந்த கட்டி கட்டியா சேர்ந்த மாரி ஆயிடும். ஸோ தண்ணி இல்லாம தான் நம்ம இது எல்லாமே வேக வைக்க போறோம். இப்ப நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, செக் பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு வெந்திருக்குதுன்னா, இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஜவ்வரிசிய வந்து வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத சேர்த்துக்கலாம். இப்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கன்டென்ட் இல்லாம நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இப்ப இது கூட வந்து இத சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசிய சேர்த்துட்டு, இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதுவும் வந்து இந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு, நீங்க வந்து நல்லா கலந்து விடுங்க. கை விடாம சிம்லயே வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் ரொம்ப கட்டி சேர்ந்த மாரி ஆயிடும். ஸோ இந்த ஜவ்வரிசி உப்புமா பொறுத்தவரைக்கும் போட்டதுக்கப்புறம் அந்த சூட்லயே நல்லா வந்து கைவிடாம கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா வந்து ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆயிடும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த சூட்லயே வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துடும். நீங்க தனியா வந்து வேக வைக்கலாம் தேவையில்ல. போட்டதுமே இதுல வெந்துடும். இப்போ கொஞ்சம் பிடிச்ச மாரி இருக்கும் நடுவுல. நீங்க என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் கரண்டி வேற கரண்டிய மாத்திட்டு கைவிடாம கலந்து விடுங்க. இப்ப நான் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன். நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பாருங்க வீடியோல நான் காமிக்கிறேன். நம்ம போடுறப்ப இப்படி இருந்தது. இப்ப எப்படி கண்ணாடி மாரி வந்திருக்குதுன்னு. இப்ப இந்த மாரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கடைசி ஸ்டேஜ்ல சிம்லயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ 1 கப் அளவு தேங்காய் துருவல், 1 கப் அளவு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற நிலக்கடல பவுடர் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி தழைய தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆயிடும். இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.